நாட்டில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு. ஆனால் இவருக்கு மட்டும் பிரச்சனையை பார்த்தீங்களா? பிஆர் சுந்தர் கைது. அதற்கு காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அரசின் பழிவாங்க நோக்கமாக. அரசு ஏற்றி யார் கேள்வி கேட்டாலும் இந்த அரசு வந்து அவங்கள பழிவாங்குது அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் முண்டிக்கிட்டு கைது பண்ண அடுத்த நிமிஷமே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அறிக்கை போட்டிருக்காரு. ஏன்னா இதுதான் இப்போ ரொம்ப நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா பிஆர் சுந்தர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டுக்காக போராடின ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, காவேரி நதிநீருக்காக போராடினவர், முல்லை பெரியாருக்காக போராடினார். ஸோ இது போல் வந்து நிறைய போராட்டத்தில் ஈடுபட்டு அதன் மூலமாக வந்து இவரை கைது பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இவர் பொங்கிட்டு வராரு. பொம்பளை கேஸில் உள்ளே போயிருக்காரு, அதுக்கு வராரு இவர். என்ன ஒரு லேடிஸ் வந்து இதுமாரி எனக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுக்குறாருங்க, மிரட்டுறாரு, ஃபோன் பண்ணி என்னை மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லி அவங்க போய் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் போய் அவரை வந்து பிடிச்சிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தப்பு இல்லைன்னா உடனே வந்து ஆஜராகிருக்கணும். அது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் போய் எங்கே பெங்களூர்லேயே எங்கே போய் ஒளிஞ்சிருந்திருக்காரு. ஸோ அங்கே போய் பிடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு வச்சுங்க. அப்படி பிடிச்சிட்டு வந்த ஆளுக்கு இவர் உடனே அறிக்கை போடுறாரு. பிஆர் சுந்தரை கைது பண்ணது வந்து அரசின் பழிவாங்க நோக்கம். இதில் என்னடா அரசின் பழிவாங்க நோக்கம் இருக்குது? நீ அறிக்கை போடுற பற்றி அதில் ஒரு நோக்கம் இருக்குது. என்ன நோக்கம் இருக்குன்னா, அவர்கிட்ட பிச்சை எடுக்கணும். இப்போ நீ என்ன இப்போ வந்து அவர் இப்போ வெளியில் வந்தோடனே நீ என்ன பண்ணுவேன்? பிஆர் சுந்தரை போய் சந்திச்சு, நீங்கள் வந்து உங்களை கைது பண்ணும்போது நான் தான் வந்து அறிக்கை விட்டேன், உங்களுக்கு ஆதரவாக நான் தான் நின்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 லட்ச ரூபா காசு தான் கொடுங்களேன். ஏன்னா அந்த மாதம் வீட்டு வாடகை கட்டணும், வீட்டில் உள்ள ஆளுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும், அப்புறம் பொண்டாட்டிக்கு சோப்புலாம் வாங்கி கொடுக்கணும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைக்கு ஸ்கூலுக்கெலாம் காசு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை எடுக்கிறதுக்காக இந்த அறிக்கை. தமிழ்நாட்டில் 2 நாளாக பட்ஜெட்டை பற்றி போயிட்டுருக்கு. நேற்றைய தினம் நிதியமைச்சர் ஒரு பட்ஜெட் அறிவித்தார். அது கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் அறிவித்தார். அந்த 2.5 மணி நேர பட்ஜெட்டை பார்த்துட்டு நீ என்ன சொன்ன தெரியுமா? இது வெற்றி அறிக்கை இல்லை, வெற்று அறிக்கை அப்படி சொல்லிட்டு நம்ம ஸ்டாலின் அவர்களை குளிர்விக்கிறதுக்காக அவர் சொன்ன அதே டைலாக்கை நீ போட்ட. என்ன இன்றைக்கி விவசாயம் சார்ந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு. ஸோ அந்த விவசாயம் சார்ந்து விவசாய மக்களுக்கு எது நல்லதாக இவங்க அறிவிச்சிருக்காங்க, எது வந்து அறிவிக்காமல் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அது சம்மந்தமாக அறிக்கை விடுன்னு பார்த்தா பிஆர் சுந்தர் கைதுக்கு இவர் வராரு. அதான் என்ன பண்ணுறது, அவர் பெரிய போராளி. பிஆர் சுந்தர்னா பெரிய போராளி. அதனால் அந்த போராளிக்கு வந்துட்டாப்புல ஒரு வகையில் 2 பேருக்கு மேட்ச் பண்ணலாம். அவரும் ஒரு வகையில் போராளி, இவரும் ஒரு வகையில் போராளி. அது என்ன போராளி தெரியுங்களா? அண்ணனும் போயிட்டிங்கன்னா நிறைய கேஸில் வந்து பொம்பளை கேஸில் மாட்டியிருக்காப்புல. என்ன பொம்பளை கேஸில் மாட்டி போய் கோர்ட் வரைக்கும் மன்னிப்பு கேட்டு வந்தாப்புல. எனக்கு தெரிஞ்சு உலக வரலாற்றுலேயே பொம்பளை கேஸில் மன்னிப்பு கேட்ட ஒரே ஆள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது கண்டிப்பாக சீமானாக தான் இருக்க முடியும். ஸோ ஒருவேளை அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து கோவம் வந்துருச்சோ. ஒரு பெண் வந்து வழக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது கைது பண்ண வேண்டியது போலீஸோட கடமை. அதை விட்டுவிட்டு